Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala nabiyil mursalin wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allahu tabaraka wa ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن شهد منكم الشهر فليصمه. فقال نبينا عليه الصلاة والسلام: الصوم جنة للناس ما لم يخرقها. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு புறத்தில் நமக்கு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு புறத்திலே பார்க்கிற பொழுது கவலையாகத்தான் இருக்கிறது. என்று சொன்னால், ரமலான் நம்மிடத்திலே வந்தது இன்றைக்கு ஒவ்வொரு நிமிடமாக நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. இது ரமலானை பற்றி அறிந்திருந்தால், அதனுடைய அருமை பெருமைகளை தெரிந்திருந்தால் கண்டிப்பாக கவலை கொள்ளாமல் இருக்க முடியாது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சொன்னால், சக்கராத்து மாதிரி. சக்கராத்து நிலைமையில பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாதவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால் அசையாது, கை அசையாது, இறுதியில் உயிரே பிரிந்து விடும். அது போலதான் இன்றைக்கு மகரிபு வரைக்கும் இதனுடைய ரமலானுடைய உயிரோட்டம் இருந்து கொண்டிருக்கும். மகரிபு வந்து விட்டால் இந்த ரமலான் நம்மை விட்டு சென்று விடும். ஏனென்றால் அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒரு பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கியிருக்கிறான். அவன் மேல் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிருபை. நோன்பு வையுங்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாம் அடிமைகள், வைத்தே ஆக வேண்டும். இருந்தாலும் எத்துணை சலுகைகள், எத்துணை சிறப்புகள். ரமலானை மூன்றாக பிரிக்குகிறார். ரஹ்மத் என்று சொல்லி, மன்னிப்பு என்று சொல்லி, நரக விடுதலை என்று சொல்லி, ஏத்திகாப்பில் ஏராளமான நன்மைகள். ஒரு மனிதன் ஒரு நாள் ஏத்திகாப் இருந்தால் அவன் உஹது மலை அளவு 7 உஹது மலை என்று சொல்லுகிறார்கள். உஹது மலையை கணக்கு போட முடியாது, அந்த அளவுக்கு நரகத்தை விட்டும் அவனுக்கு தூரம் ஏற்படுகிறது என்றெல்லாம் ஏராளமான சிறப்புகளை பார்க்கிற பொழுது, எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ரமலானின் சிறப்பை மட்டும் இந்த அடியார்கள் அறிந்து கொண்டால் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று எண்ணுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அது உண்மைதான். எனவே அன்பான பெருமக்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், கவலைப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ் ரமலான் அடுத்த ஆண்டு வரும், நாங்கள் இருப்போமா? யாரெல்லாம் நோன்பு வைக்க முடியவில்லை அவர்களெல்லாம் யோசிங்க, சிந்திங்க. நோயின் மூலமாக, ஏதாவது காரணத்தின் மூலமாக
யா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் அடுத்த ஆண்டு நான் நோன்பு வைப்பேன். எனக்கு நோன்பு வைக்க தடையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீக்கிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்துகளை நீளமாக்கி அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு எல்லா அமல்களும் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவரும் நசீபாக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனும் இந்த ரமலானும் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை தருகிறது. குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. காரணம், ரமலானில் தான் குர்ஆன் இறக்கப்படுகிறது. எனவே தான் அல்லாஹ் சொல்வான், ஒமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, யார் இந்த ரமலானை அடைந்தார்களோ அவர்கள் நோன்பு வைப்பது அவசியம் என்பதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்குறான் பாருவர்களே. அது கூட சொல்றான், வாழல் மறியலி, உடம்பு சரியில்லைன்னா நீ என்ன செய்ய இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிடலாம், பிரயாணத்தில் இருந்தால் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிடலாம் என்றெல்லாம் நம்மளுக்கு அனுமதி கொடுத்தாலும் கூட அல்லாஹ் இந்த ரமலானை மிக வலியுறுத்தி சொல்லுவான். காரணம், இது அல்லாஹ்வுக்காக வேண்டி அடியார்கள் இருக்கக்கூடிய அமல்கள்ல இது முதன்மை அமலாக இருக்கிறது. தொழுகையும் அல்லாஹ்வுக்குத்தான் தொழுகிறோம், ஹஜ்ஜும் அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறோம், ஜக்காத்தும் அல்லாஹ்வுக்குத்தான் கொடுக்கிறோம், தான தர்மமும் அல்லாஹ்வுக்கு தான் செய்கிறோம். இருந்தாலும் ரமதானில அதிகமான தொடர்பு அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கிறது என்பானவர்களே. நாளை மறுமை எண்ணி பார்க்குகிறோம். இந்த உலகம் முடிந்து நாளை மறுமையில நாமெல்லாம் கால் வைக்கிற பொழுது அடியானுடைய நன்மைகள் எல்லாம் அங்கே எடை போடப்பட்டு தராசிலே கணக்கு போடப்பட்டு இருக்கின்ற பொழுது சிபாரிசு செய்வர்கள் யாராவது உண்டா? நல்லா தெரிஞ்சுக்கணும், நரகத்துக்கு போகக்கூடியவர்களை கூட இந்த குர்ஆன் இழுத்து கொண்டு சொர்க்கத்திலே கொண்டு சேர்த்துவிடும். நரகத்துக்கு போவர்கள் கூட இந்த நோன்பு இழுத்து கொண்டு வந்து சொர்க்கத்திலே சேர்த்துவிடும். அப்படிப்பட்ட வல்லமை இந்த குர்ஆனுக்கும் இந்த நோன்புக்கும் இருக்கிறது என்பதை நமது உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். ஒரு மனிதன் குர்ஆனை ஓதுகிறான், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறான், அல்லது ஹாஃபிஸாக இருக்கிறான், அல்லது ஆலிமாக இருக்கிறான். அவன் மூலமாக அல்லாஹ் தஆலா 70 என்று சொல்லுகிறார்கள், 10 என்று சொல்லுகிறார்கள், 700 என்று சொல்லுகிறார்கள். 700 நபர்களை அவர் சொர்க்கம் செல்வது மாத்திரம் அல்ல, அவருடைய குடும்பத்திலே கது வஜபத்துலகுன்னார், யாருக்கு நரகம் கட்டாயமாகிவிட்டதோ அவர்களை போய் இழுத்துக்கிட்டு வந்து சொர்க்கத்துல போட முடியும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், யா அல்லாஹ், என்னோட சொந்தக்காரன், என் நண்பன், என் மச்சான், என் அண்ணன் எல்லாம் கிடக்குறாங்க, ஒரு 100 பேர் 200 பேர் நரகத்துல, எல்லாரையும் கூட்டிட்டு வாழ்த்துவான் அல்லாஹ் தான். இந்த குர்ஆன் இருக்குது, அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற ஒரு வேதம். இந்த குர்ஆனை அல்லாஹ் வெறும் வேதமாக மாத்திரம் நமக்கு இறக்காமல் இதில் ஷிஃபாவை வைத்திருக்கிறான். ஷிஃபாவுல் லின்னாஸ், மக்களுக்கு இந்த குர்ஆன் இருக்கிறது. மாஹுவ ஷிஃபாவு ரஹ்மத்துல் லில் மூமினீன், மூமின்களுக்கு இது ஷிஃபாவாக இருக்கிறது, ஒரு மருந்தாக இருக்கிறது, நோய் நிவாரணியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவேதானே மாலை நேரத்திலே பார்த்தால் எத்தனையோ இந்துக்கள் நம்ம ஆட்களை விட எல்லாம் வந்து லைனா நிற்கிறாங்க. என்ன பாய்மார்கள் ஓதி விட்டா சரியாயிடும், நான் ஓதி ஊதுனால சரியாகாது, குர்ஆனை ஓதி ஊதுவது மூலமாக சரியாகிறது. அப்படிப்பட்ட குர்ஆனை தான் இந்த 1 மாத காலம் நாம் ஓதுவதை கேட்டோம், ஓதினோம். ஆனால் அதோடு நாம் விட்டுவிடாமல் இந்த குர்ஆனுடைய தொடர்போடு நாம் எல்லா காலங்களையும் இருந்தோம் என்று சொன்னால் நமது வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். இன்னைக்கு கஷ்டப்படுகின்ற வீடுகளில் நீங்க பார்த்தீங்க சொன்னா குர்ஆன் ஓதாதுதான் காரணம். குர்ஆன் ஓதுகிற வீட்டிலே கஷ்டங்கள் என்பது வராது, வந்தாலும் அது சீக்கிரமாக நிவர்த்தி ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். அந்த குர்ஆனை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 27வது இரவிலே இறக்கி
இந்த மக்களுக்கு கொடுத்து இதுவரை இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு மக்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் புத்தகத்திலும் இன்றைக்கு லேப்டாப்புகளிலும் செல்போன்களிலும் இந்த குர்ஆன் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது என்பார்கள். ஆனா நம்ம இந்த குர்ஆனை எப்படி எடுத்திருக்கிறோம்? எந்த அளவு நம்முடைய குர்ஆன் நம்முடைய உள்ளங்கள்ல இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய ஒரு சில ஆயத்துகள் இல்லையோ, ஹரிபில் பைத், ஒரு பாலடைஞ்ச வீடை போல அந்த உள்ளம் இருக்கிறதுல. எத்தனையோ நம்மளை விட்டுருவோம், எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க வெளியில, அல்ஹம்து சூரா தெரியாது, குல்ஹுவல்லா தெரியாது, அல்லாஹ்னா என்னன்னு தெரியாது, ரசூலுன்னா என்னன்னு தெரியாது, கபூர்னா என்னன்னு தெரியாது, ஏதோ உலகத்தோடு உலகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் கண்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய எதிரியுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த சூழ்ச்சி எல்லாம் இன்றைக்கு நாம் தெரியாமலேயே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று நேரடியாக அட்டாக் செய்வது, நம்மை போரிடுவது, அடிக்கிறது, அப்படி வச்சுக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறாங்க? மறைமுகமாக அட்டாக் செய்கிறார். உலக அரங்கிலே இஸ்லாம் முன்னேறுவதை பார்த்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்முடைய எதிரிகளும் அச்சப்படுகிறார்கள். இதை எப்படி தடுப்பது? ஒரு இஸ்லாத்துல ஒருத்தன் வர்றான், நீ ஏன் இஸ்லாத்துல போறான்னு கேட்க முடியாது. கிறிஸ்டின்ல ஒருத்தன் போறான், நீ ஏன் கிறிஸ்டினா போறான்னு கேட்க முடியாது. இந்துவா போனா நீ ஏன் இந்துவா போறான்னு கேட்க முடியாது. நாட்டுடைய சட்டம் சொல்லுகிறது. ஆனால் பரவுவதை பார்க்கிற பொழுது, இன்னைக்கு கெஜெட் ஆபீஸை போய் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அதிகமான பேர்கள் இஸ்லாத்தில் வந்து பேர் மாற்றுவதற்காக கொடுத்திருக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம். எனவே யூதர்களும் கிறிஸ்டியர்களும் பேசிக் கொள்கிறார்கள், உலக அரங்கிலே பேசிக் கொள்கிறார்கள், உயர்மட்ட குழு பேசிக் கொள்கிறது. இந்த இஸ்லாமிய மக்களுடைய பரவுவதை எப்படி தடுப்பது? அதற்கு முதல் காரணம் இந்த உலமாக்களை தடுக்க வேண்டும். உலமாக்கள் எங்களை மாதிரி மார்க்க அறிஞர்களை இல்லாம ஆக்கணும். மதரசாக்களை ரேட்டு செய்ய வேண்டும், மதரசாக்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குர்ஆன் பரவாது என்று அவர்கள் கங்கணம் கட்டுகிறார்கள். அதுவும் ஒரு காலத்துல தோல்வியை வந்து அடைகிறது, செய்ய முடியல. ஏங்க நல்ல விஷயம் தானே கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்க மார்க்கத்தை சொல்றாங்க, உங்களுக்கு என்ன? இறுதியில என்ன செய்கிறார்கள்? உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கிறது, நீங்கள் எல்லாம் படிக்கின்ற காலத்துல 9 மணிக்கு இருந்த ஸ்கூல்கள், பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது? 7:30 மணிக்கு ஆகிவிட்டது காலையில. நான்லாம் 4வது 5வது தான் படிச்சிருக்கேன். காலையில போயிட்டு சுபூஹ் தொழுது குர்ஆன் ஓதிட்டு அது பிறகு வந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கே போவோம். அப்படிப்பட்ட காலங்கள். இந்த குர்ஆனை தடுப்பதற்காக 9 மணி இந்த ஸ்கூல்ல 7:30 மணியாக மாற்றிருக்கிறேன். 7:30 மணினா என்னங்க செய்ய முடியும்? தொழுவானா, பாத்ரூம் போவானா, குளிப்பானா? ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்திரிச்ச உடனே ஓடத்தான் முடியும். சரி, திரும்ப வந்தாச்சு, மாலை நேரத்தில் அவனால் முடிகிறார் என்று சொன்னால், மாலை நேரத்தில் 25% குழந்தைகள் தான் மதரசாவுக்கு வருகிறார்கள். 75% குழந்தைகள் மதரசாவுக்கு வருவதில்லை. ஸ்கூலுக்கு போனேன் லேட் ஆயிருச்சு, டியூஷனுக்கு போனேன் லேட் ஆயிருச்சு, இல்லை டியூஷனுக்கு நான் போகணும் என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையைத்தான் இந்த இஸ்லாமிய சபை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்மளுக்கு சிந்தனை இல்லாமல் வாழ்ந்துருக்கு. இதனால என்ன நஷ்டம் தெரியுமா? குர்ஆன் மக்களுடைய உள்ளங்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. நேரடியாக இல்லை, ஸ்கூல் படிப்பின் மூலமாக, டியூஷனின் மூலமாக, இதை வேலை அவனுக்கு கொடுத்து அவன் அதை செய்ய இதை செய்ய குர்ஆன் பக்கமாக வர விடாமல் இன்றைக்கு சமூகம், நம்முடைய எதிரி சமூகம் மிகப்பெரிய முயற்சியை கையாண்டுகிறது. சில பசங்கள் எல்லாம் பார்க்குறோம், சின்ன புள்ளையில பள்ளியாசல்லே கிடப்பான். ஹஜ்ரத் ஓதிட்டாங்க, ஹஜ்ரத் சூரா சொல்லிட்டாங்க, குர்ஆனை அவ்வளவு அழகா ஓதுகிற மாணவர்கள் எத்தனையோ பார்க்குறோம்.
எப்பொழுது 9வது நெருங்குகிறார்களோ பள்ளியுடைய தொடர்பே இல்லாமல் ஆகிவிடுகிறார். எப்பொழுது 10வது நெருங்குகிறார்களோ பள்ளியுடைய தொடர்பும் இல்லை, குர்ஆனுடைய தொடர்பும் இல்லை. அவருடைய லைஃப் ஸ்டைலே மாறி விடுகிறது, கட்டிங்கும் மாறி விடுகிறது, சட்டையும் மாறி விடுகிறது, பேண்ட் எல்லாமே வேற கோலங்களிலே ஆகிவிடுகிறார். எங்கேயாச்சும் நம்மளை பார்த்தாண்டா தலையை குடிச்சுக்கிட்டு போறான். யாரும் அந்த பையன் நல்லா குர்ஆன் ஓதணும் அவன் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தா குடிச்சிட்டு போறான். அப்படி கூப்பிட்டு கேட்டா சொல்றான், நான் 9வது படிக்கிறேன். 9வதுலயே 10வது பாடத்தை வச்சு சொல்றாங்க. இது அறிவு இருக்கா நீங்களுக்கு? சின்ன பிள்ளைகளுக்கு 9வது படிச்சு கொடு, 10வது படிச்சு கொடுவேன். எவ்வளவு தாங்க அவனுக்கு தாங்குவான்? மூளை எவ்வளவு? 1 கிலோவா இருக்கு ஒரு ஆளுக்கு மூளை. கொஞ்சம் தானே சின்ன 100 கிராம் தான் சொல்றாங்க. போட்டு படி 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 அதை பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணு, அவனை தூங்க விடாம ஒண்ணு செய்ய விடாம அவனை ஒரு பைத்தியக்காரனை ஆக்கி இந்த பள்ளி பக்கமே வரவிடாம குர்ஆனை தொட விடாமல் இன்றைக்கு மிகப்பெரிய முயற்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியில மற்றவர்கள் மாட்டுகிறார்களோ இல்லையோ, இஸ்லாமிய சமூக மக்கள் இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதுக்கான அப்படியே நம்ம உற்ற முடியுமா? அவங்கள சரிப்பா நீ டியூஷனுக்கு படி எல்லாம் செய்து நேரத்தை கொடுடா, கொஞ்சமாச்சும் கொடு. காலையில் எத்தனை மணிக்கு ஸ்கூல்? 8:30 மணிக்கு தானே. 8 மணிக்கு தானே சுபுக்கு எந்திரி, ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் ஓது போதும். குர்ஆனை ஓதி விட்டு அவர்கள் பரீட்சை எழுதினால் அந்த பரீட்சை லேசாகிறது. தொழுது விட்டு பரீட்சை எழுதினால் அந்த பரீட்சை லேசாகிறது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பப்ளிக் பரீட்சை எழுதுகின்ற பொழுது 10வது 12வது எழுதுகிற பொழுது நம்ம இடத்துல 3 விதமான மக்கள், கிறிஸ்டின் மக்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள். இந்து பையன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ஐயர்கிட்ட, ஐயா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் பரீட்சை எழுத போறேன் அப்படின்ட்டு சொல்லுகிறான். கிறிஸ்டின் பையன் பாதிரியார்ட்ட போய் என்னை ஜெபம் பண்ணுங்க, நான் நல்லபடியா பரீட்சை எழுதி பப்ளிக்ல பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றான். முஸ்லீம் பையன் 100 பேர் இருக்கான்னா 2 பேர் வர்றான். அதுல நாளைக்கு பரீட்சை எழுத போறேன் துவா செய்யுங்க. அதுவும் சுபுக்கு வரமாட்டான். எவனாச்சும் ஒருத்தன் அத்தி புத்தமா இருக்கா புதுசா வந்திருக்கான்னு பார்த்தா அவதான் சொல்லுவான் பரீட்சை நடக்க போகுது அதுக்காண்டி வந்தேம்மா. இதுதாங்க நம்ம அல்லாட்ட கூட நீ கேட்கறதுக்கு டைம் இல்லாமல் நம்முடைய எதிரிகள் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை கையில் எடுத்து இதை செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த சூழ்ச்சிக்கு நாம் அத்துணை பேர்களும் ஆளாகி கொண்டிருக்கிறோம். படிக்க வைங்க, ஐஏஎஸ் படிங்க, ஐபிஎஸ் படிங்க, என்னென்ன உயர் படிப்பு இருக்குதோ எல்லாத்தையும் படிங்க, வேண்டாம் என்று சொல்லவில்லை. குர்ஆனை படிப்பதை விட்டு விடாதீர்கள். இந்த சமூகம் ஏதாவது குர்ஆன்ல தெரிஞ்சே ஆக வேண்டும், இல்லை என்றால் முஸ்லிம் பிள்ளை என்று சொல்ல முடியாது. முஸ்லிம் பிள்ளைன்னு சொல்லனால அவன் குர்ஆனை தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனை தெரியாத முஸ்லிம் பிள்ளை இருக்கக்கூடாது என்று பெற்றோர்களாகிய நாம் முதலிலே முடிவெடுக்க வேண்டும். அவனை சரி செய்ய வேண்டும். மாலை நேரம் உனக்கு முடியலையா, சரி 5 நாளும் நீ படி, 2 நாள் குர்ஆனுக்கு ஒதுக்கு, சனியை ஒதுக்கு, ஞாயிறு ஒதுக்கு. அன்னைக்கு விளையாட போயிடுவான் கிரிக்கெட். எங்கெங்க ஆளை காணா? அம்மங்க 5 நாளும் படிக்கிறாங்க, 2 நாளாச்சும் விளையாண்டுட்டு வரட்டுங்க. இப்படியே படிக்கிறது விளையாடுறது படிக்கிறதுனா அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்போ படிக்க போறோம்? நாளைக்கு அல்லாஹ் குத்துவான நம்மள. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் ஆரல் அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லன்கா லிமா ஹஷரத்தனி ஆமா. அல்லாஹ் சொல்லுகிறான், நாளைய மறுமையில அல்லாஹ் தஆலா என்னுடைய குர்ஆனை ஏன் நீ வெறுத்தாய்ன்னு கேட்பான். என்னுடைய குர்ஆனை நீ பாராமுகமாக விட்டு விட்டாயே என்று சொல்லுவான். மறுமையிலே எழுப்பப்படுகிறான். அன்பானவர்களே, கண் குருடனாக எழுப்பப்படுகிறான். உலகத்திலே நன்றாக பார்த்து கொண்டிருந்தான், நன்றாக சிரித்து கொண்டிருந்தான், அத்துணையும் பார்த்தான், ஹலாலானதையும் பார்த்தான், ஹராமானதையும் பார்த்தான். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிறான், லிம்ம ஹஷரத்தனி ஆமா பக்கத்து குந்து பசீரா. யா அல்லாஹ், நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் உலகத்துல, மௌத்தாம்போது கூட நான் பார்த்துக்கிட்டு தானே என் பிள்ளையும் பொண்டாடி பார்த்தானே மௌத்தாவுன. இப்ப ஏன் எனக்கு கண்ணு குருடா போச்சு? மண்ணுல வச்சதுனால கண்ணு குருடா போச்சா? கபூர்ல இருந்தனால கண்ணு குருடா ஆகி விட்டதா?
என்றெல்லாம் கேள்விகளை இறைவனிடத்திலே கேட்கிறான் அந்த அடியான். அல்லாஹ் சொல்றான், இல்லப்பா, என்னுடைய வேதம் உன்னிடத்திலே வந்தது, அதை நீ மறந்து விட்டாய், ஆகவே உனக்கு நான் மறுமையில கண்ணை கொடுப்பதற்கு மறந்து விட்டேன் என்று சொல்லுவான். நவுது பில்லா. அல்லாஹ் நம்ம எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அன்பானவர்களே, நாமெல்லாம் மிகப்பெரிய பொறுப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். எந்த காரணத்தையும் சொல்லி இறைவனிடத்திலே தப்பிக்க முடியாது என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகள் படிக்கட்டும், ஹோம்வொர்க் செய்யட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், வாரத்திலே 2 மணி நேரம், இப்படியாவது இந்த குர்ஆனை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் குர்ஆன் மீது ஆர்வம் இருக்கணும், ஆர்வத்தை ஏற்படுத்தணும். முதல்ல இது என்ன? இறைவனுடைய வேதம், இறைவனுடைய பேச்சு, இதை படித்து ஆக வேண்டும். படித்தால் தான் வெற்றி. இதில் தான் வெற்றிக்கு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மையிலும் மறுமையிலும் என்ற விஷயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு அழகாக சொல்லி காட்டுவது நமது கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு அவங்க புத்தகத்தை எடுத்து கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, போன்லயே பார்க்கலாம். போன்ல அல்ல அந்த ஆயத்துக்கு என்ன சொல்றான் அழகா பார்க்கலாம். நல்ல சிந்தனை இருக்கு, ஆனா எங்க பாக்குறான்? வேற என்னென்னத்தையே பாக்குறான். இதை பார்க்க நல்லதை பார்க்கறதே இல்லை. எனவே இந்த குர்ஆன் தான் நாளைக்கு நம்மை அல்லாஹ்விடத்திலே வாதிடுகிறது. யா அல்லாஹ், இவனை கொண்டு போய் சொர்க்கத்துல போட்டு அல்லாஹ் அல்லாஹ் ஏத்துக்கிறான். அந்த ஷஃபி, அந்த சிபாரிசை ஏத்துக்கிறதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல நோன்பு சொல்லுகிறது, யா அல்லாஹ், இவனுக்கு நீ நரகத்தை கொடுத்துட்ட, இவனை சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். எனக்காக பசியோடு இருந்தான், எனக்கோடு தாகத்தோடு இருந்தான், எனக்காக வேண்டிய ஆசைகளை அடக்கி கொண்டிருந்தான், அழகிய மனைவி அருகாமல் இருந்து கூட நோன்பு என்ற பயத்தோடு இவன் வாழ்ந்தான் என்று நோன்பு நமக்காக வாதாடுகிற அல்லாஹ் அந்த 2 சிபாரிசையும் ஏற்றுக்கொள்வான், நரகவாதிகளை சொர்க்கத்துக்கு மாற்றி விடுவான் என்பதை எல்லாம் ஹதீஸை நாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு அருமையான ஒரு ரமலான் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எத்தனை நோன்பு வச்சோம், நோன்பு வைக்க முடிஞ்சவங்க, நோன்புல என்னென்ன கெட்ட காரியங்களை செய்திருக்கிறோம், எத்தனை நல்ல காரியங்களை செய்தோம், கரெக்டா நோன்பு வச்சோமா, அந்த நேரத்துல நோன்பை திறந்தோமா, இல்ல முன்னாடியே நம்ம நோன்பு திறந்துட்டோமா, இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு கிருபை செஞ்ச, நோன்பை வச்சுட்டேன், எத்தனை பேர் நோன்பு வைக்கல, அவங்களை விட்டு நான் வச்ச நோன்பை ஏத்துக்கிட்டியா இல்லையா? ஏற்றுக்கொள் இறைவா. குறை இருந்தால் நிறைவாக, உனக்கான பசியா இருந்தேன், உனக்கான தாகமா இருந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குகின்ற ஒரு இறுதி நேரத்தில் தான் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மேடம், அதே போல அல்லாஹ் தஆலா 2 விதமான சந்தோஷத்தை தருகிறான் நோன்பாளிகளுக்கு. ஒன்று உலகத்திலே, இன்னொன்று ஆகிரத்திலே. லிசாயிமி ஃபரஹத்தானி, ஃபரஹத்துன் இந்த ஃபித்ரிஹி வ ஃபரஹத்துன் இந்த லிகாயி ரப்பிஹி. முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா? காலையில இருந்து இவன் பசியோடு தாகத்தோடு இருந்து அந்த நோன்பு திறக்கிற நேரத்துல அல்லாஹும்ம லக்க சும்து வபிக்க ஆமன்து வ அலைக்க தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இறைவா, உனக்காகத்தான் நான் நோன்பு வச்சேன், உன்னை கொண்டே ஈமான் கொண்டேன், உன்னையே நான் நம்புகிறேன் இறைவா, நீ தந்த ரிசுக்கை கொண்டுதான் நான் நோன்பு திறக்கிறேன் சொல்லுகிற அந்த நேரம் இருக்கிறதே, அத்துணை சந்தோஷம் உள்ளங்களிலே வருகிறேன். அல்லாஹ் நம்ம நோன்பு கரெக்டா அன்னைக்கு முடிக்க வச்சுட்டான். மத்தியானம் எது வயிற்று வலி வந்துடாம, வாதி வந்துடாம, பேதி வந்துடாம, மயக்கம் வந்துடாம, டயர்டு ஆயிராம, சுகர் குறைஞ்சிடாம அல்லாஹ் என்னை பாதுகாத்து என்ன செஞ்சுட்டான்? நோன்பு துறவரையும் கொண்டு வந்துட்டான்னு சொல்லி அந்த பேரிச்சம்பழத்தையும் அந்த தண்ணீரையும் அருந்துகிற பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு நோன்பாளிக்கும் அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்குறான். மனசுல அந்த சந்தோஷம் வருது. ஆஹா, நான் நாளைக்கு நோன்பு வைப்பேன். அந்த சந்தோஷம் மூலமா நினைக்கிறான், நாளைக்கு நோன்பு வைப்பேன். நோன்பு கஞ்சிக்காக வேண்டி இல்லை, வடைக்காக வேண்டி இல்லை, சம்சாக்காக வேண்டி இல்லை, வேற பிரியாணிக்காக வேண்டி இல்லை, இதெல்லாம் அப்புறம் சாப்பிடுவோம். அந்த நோன்பு திறக்கிற அந்த நேரத்துல அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறானே, அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வைக்கிறானே, அந்த நேரத்தில் இருக்கிற சந்தோஷம் வேற எந்த சந்தோஷமும் நிகழ் கிடையாது.
உடனே அப்பா நோன்பு வச்சாச்சு, நாளைக்கு வைக்க வேணாம் அப்படின்னு எந்த நோம்பாளியாச்சும் நினைக்கிறாங்களா? இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் நாளைக்கு நான் வைப்பேன். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையில இவனுக்கு சந்தோஷம். எப்ப தெரியுமா? இறைவனை பார்க்குகிற அந்த சந்தோஷம். எப்ப இறைவனை பார்க்க முடியும் மனிதன்? மௌத்தாகி கபூர்ல இருந்து எத்தனை ஆண்டுன்னு சொல்ல முடியாது. அதற்கு பிறகு உலகம் அழிக்கப்பட்டு உலகத்தில நல்லவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் சொர்க்கவாதிகளாக, கெட்டவர்கள் நரகத்திலே ஒதுக்கப்படுகிறார்கள். இன்னொன்று இடையிலே ஒன்று இருக்கிறார்கள், ஆராப் வாசிகள். அவர்கள் பாதி நன்மை செய்திருப்பார்கள், பாதி தீமை செய்திருப்பார்கள். நடுவில் ஒரு சவுறு மாதிரி இருக்கும், அதில் இருப்பாங்க. இந்த பக்கம் சொர்க்கத்துடைய அழகான கொழுகுலுண்டு காற்றுகள் வீசி கொண்டிருக்கும், இந்த பக்கம் நரகத்துடைய ஜுவாலை அடித்துக் கொண்டிருக்கும். இப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. மூணாவது குரு போய்வுங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கிருபையின் மூலமாக என்ன செய்வானா, இவர்களையும் அப்படியே சொர்க்கத்தில் தள்ளி விடுவான். போங்கப்பா. அல்லாஹ் எதுக்கு இது கொடுக்குறான் அப்படின்னா, தான் நீதவான் என்ற உலகத்துக்கு காட்டணும். நன்மை செஞ்சா வந்து சொர்க்கத்தில் இருக்கும்போது பாய் செஞ்சு அப்படி கொடுக்க முடியும்? 10 கேள்வி எழுதுனவருக்கு 100 மார்க்கு, 5 கேள்வி எழுதுனவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 50 தான் கொடுக்க முடியும். அவனுக்கு 100 போட்டா எழுதின மாணவன் கேட்க மாட்டானா? அதே போல அடியார்கள் கேட்கலாம், கேட்க முடியாது, கேட்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்கிறான். நீ 100க்கு 100 செய்து விட்டாய், சொர்க்கத்துக்கு சென்று விடு. நீ 100க்கு 100 செய்து விட்டாய், தவறு, ஆகவே நரகத்துக்கு சென்று விடு. அவன் 50 செய்திருக்கிறான், ஆகவே பாதி சொர்க்கம் பாதி நரகம். அதற்கு கிருபையை கொண்டு அல்லாஹ் அவனையும் சொர்க்கவாதியாக மாற்றி விடுகிறான். இப்படியே காலங்கள் சொர்க்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். எத்தனை வருஷம்? நிரந்தரம். காலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருப்பார்கள். உலக அழிவு என்பது கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாத்ரூம் கிடையாது, பிரச்சனையே இல்லை. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாம் வேர்வையாக மாறிவிடும். அந்த வேர்வை எல்லாம் துர்நாற்றம் அடிக்காது, எல்லாம் அத்தரை போல வாசனையாக மாறிவிடும். அல்லாஹ் இன்பமான வாழ்க்கையை நமக்கு சொர்க்கத்திலே தருவான். அதற்கு பிறகும் சொர்க்கவாதிகள் ஒரு கவலையை கொண்டு வருவார்கள். அவருடைய உள்ளத்திலே ஒரு கவலை இருக்கும், முகமெல்லாம் வாடி இருக்கும். அல்லாஹ் கேட்பான் மலக்கிடத்திலே, ஏனுடைய அடியார்கள் முகம் வாடி இருக்கா? எங்க இருக்காங்க? சொர்க்கத்தில் இருக்காங்க, ஜாலியா இருக்க வேண்டியதானே. எந்த பழம் வேணும் உங்களுக்கு? எந்த மோர் வேணும்? எந்த தயிர் வேணும்? தேன் வேணுமா? இங்க தேனை கையில வைத்து நக்குவோம், அவ்வளவுதான். அங்க தேன் ஆறுகள் ஓடும், பால் ஆறுகள் ஓடும். இங்கதான் குடிக்க கூடாது, அங்கே மதுபான ஆறுகள் ஓடும். ஆனா அதுல போதை இருக்காது. அல்லாஹ் பாருங்க, நமக்காண்டி நீ ஆசைப்படுறியாடா, கொஞ்சம் பொறுமையாயிரு, 50 வருஷம் அங்கவா உனக்கு தர்றேன் எல்லாத்தையும். பெண்கள் வேணுமா? அழகான பெண்கள், ஊழல் பெண்களை தர்றேன். இங்கேயே அந்த அசிங்கமான பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அழிந்து போகக்கூடிய பெண்ணை எதுக்கு பார்க்கிறியாய்? அந்த ஊர்ல கண்ணை பார்த்தால நீ கீழே விழுந்துடுவ. அவ்வளவு ஒரு அழகான பெண்ணை நான் உனக்கு தருகிறேன். அல்லாஹ் அக்பர், எவ்வளவுங்க அள்ளி கொடுக்குறான். ஏன் கவலையா இருக்கிறீங்க? கேட்கப்படுகிறது சொர்க்கவாதிகள் இடத்துல. சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், எல்லாம் இருந்ததுதான் ஓகே மலக்க, நாங்களும் அங்க நல்லா இருந்தோம், 5 வீடு வச்சிருந்தோம், காரு, வேலைக்கு ஆள், எல்லாம் சுகமுகமா தான் இருந்தோம். மூத்தா போயிட்டமே ஒரு நாள், என் சொந்த வந்து எல்லாம் கபூர்ல கூட என்னை போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நீ திரும்ப செஞ்சு நான் வந்திருக்கிறேன். இது மாதிரி மௌத்து வந்துட்டா என்ன பண்ணுன்னு பயந்துக்கிட்டு இருக்கோம்டான். யார் சொல்லுவா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார். இங்கேயும் மௌத்து வந்துட்டா நாங்க என்ன பண்றது? அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பயப்படாதீங்க. ஒரு ஆட்டை கொண்டு வரப்படும், மலக்கை கொண்டு வர சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. ஆட்டை கொண்டு வாங்க, எல்லாரும் வாங்க, சொர்க்கவாதியெல்லாம் மைதானத்துக்கு வாங்க. இதை பாருங்க, என்ன இது? இது ஆடு. இது ஆடு இல்ல, உங்க எல்லாருடைய மௌத்து, உங்க எல்லாருடைய மௌத்து. உடனே ஆட்டை அறுக்கப்படும். உங்க எல்லாருடைய மௌத்துக்கும் மௌத்து வந்து விட்டது, இனிமேல் மௌத்தே கிடையாது. அல்லாஹ் எப்படி புரிய வைக்கிறான் பாருங்க. மௌத்து வரான்னு சொல்லிட்டா போயிட்டே இருப்போம், அல்லாஹ் புரிய வைக்கிறான். நீ பயப்படாதப்பா, பயம் நியாயம் இருக்குது, நீ உலகத்துல இருந்த எல்லாமே இருந்த, இதுல ஒரு நாள் போது அதனால நினைக்கிற தப்பு இல்லை. மௌத்துக்கே மௌத்து வந்து அடுத்த டைம் மௌத்தே உனக்கு வராதுப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஓடும்.
அதற்கு பிறகு திரும்ப கவலைப்படுவான் சொர்க்கவாதி. என்னங்க திரும்ப ஏன் கவலையா மூஞ்சிய தொங்க போட்டுக்கிறீங்க? யா அல்லாஹ், இங்க சுல்லா சொன்னாங்க, ஹஸரத்து சொன்னாங்க, பயான்ல சொன்னாங்க, அல்லாஹ்வை பார்க்கலான்ட்டு பார்க்க முடியலையே. எங்களுக்கு அதுதான் ஒரு என்ன, உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? எல்லாம் திருப்தி. ஆனால் இறைவனை பார்த்து விட்டால் இன்னும் ஒரு திருப்தி என்று அடியார்களாகிய நாம் சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். உடனே அல்லாஹ் தஆலா காட்சியளிப்பான். அதுதான் சொல்லுகிறார்கள், அந்த சந்தோஷத்துக்கு நிகராக எந்த சந்தோஷமும் கிடையாது. எனவே ரசூல் ஃபர்ஹத்தானி, ரெண்டு சந்தோஷம். ஒன்னு நோன்பு திறக்க சந்தோஷம், இன்னொன்று நாளைய மறுமையில அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோமே, இந்த கண்ணுனால அது வேற கண்ணுங்க, அந்த கண்ணை கொண்டு நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? நோன்பாளிகளுக்கு கொடுக்குகிறான். அது மாதிரி ஹஜ்ஜு உம்ராக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா காபத்துல்லா பார்த்த ஒரு சந்தோஷம், கண்ணீர் வடிப்பாங்க. ஆஹா, 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பார்க்க முடியாத போட்டோவிலும் டிவியிலும் பார்த்து கொண்டிருந்த காபத்துல்லாவை நான் நேரடியாக பார்க்கிறேனே என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை அவனுக்கே ஒன்றும் புரியாது. அல்லாஹ் அக்பர், அவ்வளவு சந்தோஷம். இங்கேயே இருந்து விடலாமா, குடும்பமே வேண்டாம், இந்தியாவே வேண்டாம், மக்காவிலே நான் இருந்து விடுகிறேன் என்று எண்ணுகின்ற அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்கிறான். அதே சந்தோஷத்தை பன்மடங்காக அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய இல்லத்தை சந்திக்கிற பொழுது எவ்வளவு என்று சொன்னால், அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அந்த சந்தோஷத்துக்கு நிகரே கிடையாது, அளவே கிடையாது அன்பான. எனவே அப்படிப்பட்ட அமலான் தான் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக இன்று 6:30 மணியோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரமலான் முடிவடைய போகிறது, நோன்பு முடிவடைய போகிறது. எனவே இந்த முடிவு இந்த வருஷத்துடைய முடிவாகத்தான் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவாக இருக்கக்கூடாது என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தந்த அந்த நோன்பை நல்ல முறையிலே கழித்தோமா அல்லது வீணாக கழித்தோமா என்பதை எண்ணி அல்லாஹ்விடத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். துஆ செய்ய, யா அல்லாஹ் எங்கள்கிட்ட நீ ஏற்றுக்க. எது எங்களை நோன்பு வச்ச நாங்க பலகீனமானவர்கள் தான், அப்படி இப்படி ஆசைப்பட்டிருப்போம், அதை எதை தின்றுருப்போம், நோன்பு திறந்த உடனே டக்குன்னு கஞ்சியை குடிச்சிருப்போம், அதெல்லாம் தவறு இல்லை, அந்த காய்ச்சி சொல்ல வர்றேன். இருந்தாலும் எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நோன்பாளிகளுக்காக தரக்கூடிய இந்த சந்தோஷத்தை உலகத்திலும் மறுமையில் நாம் முழுமையாக அடைய வேண்டும். அதே போல குர்ஆனும் நோன்பும் நமக்காக நாளை மறுமையிலே சிபாரிசு இருக்கிறது. அந்த சிபாரிசு செய்யப்பட்ட மக்களாக, சிபாரிசு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. இந்த புனிதமான ரமலானை அல்லாஹ் நம் உயிருள்ள வரை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் விடாமல் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும், தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும், தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பாக்கியத்தையும், இஃப்தாருக்காக சஹருக்காக வாரி வழங்கக்கூடிய பாக்கியத்தையும், ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.